Welcome to Lolly made by Mindy. கட்லரியில கட் பண்ணி லிட்டரில குக்கா மாதிரி கிக்க ரெசிபி பண்ணிடலாமா? ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிறிஸ்பி சீஸ் பொட்டேட்டோ வீட்லயே பண்ணிடலாமா? இந்த ரெசிபிக்கு ஒரு பேன்ல கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்க 2 பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். பொட்டேட்டோஸ் கையிலே ஸ்மாஷ் ஆகுற அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். அது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம கையை வச்சு நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நல்லா கிரீமி ஆகுற அளவுக்கு ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்க பொட்டேட்டோ கூட 2 ஸ்பூனி கார்ன்ஃபிளவர், 2 ஸ்பூனி சீஸ், கொஞ்சம் சால்ட், 1 ஸ்பூனி சில்லி பவுடர், 1/2 ஸ்பூனி பெப்பர் ஆட் பண்ணி நல்லா மசாலா ஈவனா கோட் ஆகுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்க பொட்டேட்டோவை ஒரு பாலித்தீன் கவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ரெக்டாங்கிள் ஷேப்க்கு நல்லா பேக் பண்ணி நல்லா செட் பண்ணி ஃப்ரீசர்ல 30 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்ல நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஷேப்ல கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம கட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்க பொட்டேட்டோஸை எடுத்து ஆயில்ல போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி நல்லா ப்ரௌன் ஷேட் வந்த உடனே பொட்டேட்டோஸை எடுத்தா நம்ம கிறிஸ்பி சீஸ் பொட்டேட்டோ ரெடி. பிகி பிகி போ.